கேக் செய்ய போறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி ஒரு பீஸும் பாருங்க எப்படி இருக்கான்னு. எப்படி இருக்கு கேக் பாருங்க. எங்கட ப்ரௌனி கேக், அது டெய்ரி மில்க் ப்ரௌனி. டெய்ரி மில்க் ப்ரௌனி கேக் சரியா சூடா இருக்கு. அதான் துணி வச்சு குடிச்சிருக்கேன். செம்ம வாசம் இல்ல, சூப்பரா தான் வந்திருக்கேன். அப்ப நான் எனக்கு தெரிஞ்ச முறையில வந்து இன்னைக்கு நான் வந்து சாக்லேட் ப்ரௌனி வந்து செய்வோம். அவனுக்கு ஒரு வைங்க. எங்களோட அவன் வந்து இன்றைக்கு தான் நாங்க வந்து புதுசா வாங்கி இருக்கிறோம். அந்த அவன்ல தான் நாங்க இன்றைக்கு வச்சு எடுக்க போறோம். நாங்க வீட்டிலேயே எங்களுக்கு அவனும் தேவையில்ல, ஒன்னும் தேவையில்ல, ஈஸியா கேக் செய்யலாம். அதுவும் ப்ரௌனி ஃபர்ஸ்ட் டைம். நான் இப்பதான் செகண்ட் டைம் வந்து ப்ரௌனியை சாப்பிடுறேன். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்க சொன்னா ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி தான். இன்றைக்கு என்ன டேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து லவ்வர்ஸ் டே. அப்ப லவ்வர்ஸ் டேக்கான இன்றைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா சூப்பரான ப்ரௌனி கேக் தான் இன்றைக்கு நான் செய்ய போறேன். அதுதான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்க பிஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு காணொலியை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய. ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன ப்ரௌனி கேக் செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். அதுவும் வந்து நான் சாக்லேட் ப்ரௌனி தான் செய்ய போறேன். டேரி மில்க் சாக்லேட்ல வந்து தான் செய்ய போறேன். ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்து ப்ரௌனி கேக் செய்ய போறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இது வந்து டேரி மில்க் சாக்லேட். இந்த டேரி மில்க் சாக்லேட்ல தான் நான் ப்ரௌனி கேக் வந்து செய்ய போறேன். அதுக்கு வந்து 100 கிராம் ப்ரௌனி என்ன டேரி மில்க் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே, வேற என்ன? மற்றது வந்து 2 முட்டை. இது வந்து கோகோ பவுடர். ஓகே, வேற? இது வந்து 100 கிராம் மார்ஜரின். மற்றது வந்து பேக்கிங் பவுடர், அது வந்து தேவையான அளவு. ஓகே, பேக்கிங் பவுடர். வேற? மற்றது வந்து இது வந்து பிரவுன் சுகர் வந்து ஒரு 40 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். பிரவுன் சுகர். ஓகே, மற்றது ஒரு இது வெள்ளை சீனி வந்து இது வந்து ஒரு 30 கிராம் வரும். சொன்னாங்களுக்கு இனிப்பு வந்து அவ்வளவு தேவையில்லைன்னு சொன்னாங்க. அப்ப சாக்லேட் எல்லாம் போடுறதானே, அப்ப இனிப்பு கடுமையா தேவையில்லையா ஒரு 30 கிராம் வெள்ளை சுகரும் பிரவுன் சுகர் ஒரு 40 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே, அதோட வேற என்ன தேவை? மற்றது நான் வந்து ஒரு 90 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். என்னமா இது வந்து கோதுமை மா, அவிக்காத கோதுமை மா வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா எங்களுக்கு வந்து 90 கிராமே போதுமானது. நாங்க 100 கிராம் எடுத்து வச்சிருக்கோம். சரியா? ஓகே, இவ்வளவு தான் நாங்க ப்ரௌனி கேக் வந்து செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். ஓகே, நாங்க செய்ய துவங்கலாமா? ஓகே, ப்ரௌனி கேக் செய்ய துவங்க பாப்போம். எப்படி செய்ய போறீங்கன்னு நம்ம முதல் தடவையா நான் பார்க்க போறேன். ஓகே, ஓகே. இது பாத்தீங்க சொன்னா நல்ல கொதிச்ச தண்ணி. சரியா? கொதிச்ச தண்ணிக்குள்ள இப்ப சட்டியை வைக்க போறேன். ஏன்னு சொன்னா சாக்லேட்டே மாயர்னேம் வந்து நாங்க நல்லா இந்த மெல்ட் ஆகணும், அதுக்காண்டி தான். சரியா? ஓகே, இப்ப நாங்க சாக்லேட் இதுக்கு போடுவோம். போட்டா அந்த தண்ணி இந்த சூட்டுலயே இது கரைஞ்சு கொடுக்கும், அதுக்காண்டி தான். ப்ரௌனி கேக் அது ஃபர்ஸ்ட் டைமா நான் செய்ய போறேன் இன்றைக்கு. இதுக்கு வந்து ஏதோ பிளாக் சாக்லேட்டோ அதுதான் போடுறதா. என்னோட டேரி மில்க் தான் இருக்கு. அப்ப நான் இன்றைக்கு அதை போட்டு தான் செய்ய போறேன். இது வந்து லண்டன் சாக்லேட். யாரும் பார்த்துருவீங்க, லண்டன்ல இருந்து வந்து பார்சல் பார்த்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அந்த சாக்லேட் தான் ரோஹித் வந்து இப்போ இந்த ப்ரௌனி கேக் செய்யறதுக்கு உதவினது. அந்த சாக்லேட் இருந்தபடியா செய்யக்கூடிய ஈஸியா இருக்கு. இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணும்? இல்லாட்டிக்கு பிளாக் சாக்லேட் ஏதோ அது இங்க சரியான விலை மாம், எனக்கும் தெரியாதா? இங்க இருக்கா எனக்கு என்ன? இது கொஞ்சம் பெரிய கடை, இந்த சாக்லேட் கடை இருக்கு தானே, யாழ்ப்பாணத்துல இருக்கு. இங்க இருக்க தெரியல. ஹீட் பிடிக்க சாக்லேட் வந்து கரைஞ்சு கொடுத்தோண்டே இருக்கு. உருகும் வெக்கைக்கு. நாங்க வழியில வைக்கல வச்சா உருவுறது இல்லையோ அதே மாதிரி உருகும். அதுக்காகத்தான் சுடு தண்ணிக்கு மேல, சுடு தண்ணி விட்ட ஏத்துக்கு மேல சில்வர் பாத்திரத்துல தான் வைக்கணும். அப்பதான் அந்த சூட்டுல உருவு. இது பாத்தீங்க சொன்னா மாஜர் 100 கிராம் மாஜர், அதையும் அதுக்கு கீழே போடணுமே சாக்லேட் இருக்கு. ஓகே,
இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் செய்யறேன் எனக்கு வந்து ஆனா ஒருக்கா தான் நான் இந்த ப்ரௌனி கேக்குமே சாப்பிட்டு இருக்கேன் தெரியுமா நல்ல டேஸ்டா இருந்தேன் என்ன சாப்பிட அந்த டேஸ்ட் தான் ரூவி இந்த வாயில இருந்து நாவல இருந்து அந்த ஆசை வந்து விடையில மெல்ட் ஆகுது ரூவிக்கு இப்படி ஐடியாலாம் இப்படி வருது கொஞ்சம் ஹீட் ஆகி கரையட்டு அதுக்குள்ள நாங்கள் இந்த ரேக்ல தான் இந்த கேக் வந்து செய்ய போறோம் சரியா ஓகே அதுவும் நாங்க என்னத்துல இருந்து செய்ய போறோம் அவனும் இல்லங்கிற வீட்டுல ஒரு வித்தியாசமான முறையில தான் பேக் பண்ணி எடுக்க போறோம் என்ன வித்தியாசமான முறையெல்லாம் பேக் பண்ணி எடுக்க போறோம் தொடர்ந்து காணொளி பாருங்க இதுக்கு வந்து கொஞ்சம் பட்டரை நாங்க தூக்குவோமா அந்த தட்டுல போட்டுட்டு ஆயில் பேப்பரை போட்டு வைப்போம் அப்பதான் நாங்க பக்கம் ஊத்தலாம் அதுக்காண்டி படிவா வந்து அவனும் இல்ல ஒன்றும் இல்ல அவளும் இல்ல அவனும் இல்ல ஒன்றும் பேக்கரிக்கு கொண்டு போகும் பயமா இருக்கு நம்ம ப்ரௌனி கேக் என்ன பேக் பண்ணி தரணும்னு தெரியும் அவ்வளவு கஷ்டப்பட்டு செய்துட்டு நாங்களே ஒரு வித்தியாசமான முறையில பேக் பண்ண போறோம் எப்படி வருதுன்னு சொல்லி பாப்போம் பெரிய இதா இருக்கேன் பெருசா இருக்கு பேப்பர் பாதி எடுத்து வைப்பாங்க இப்ப நாங்க போட்டு வடிவா சைட்டா கொஞ்சம் பட்டோன் போல இருக்கேன் அப்படியே வச்சேன் அது ஒன்றும் செய்யாது அது ஒன்றும் செய்யாது எரியாதானே சரி இப்ப வந்து நான் அந்த பாயில் பேப்பர் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் ரெடியா சரியா ஓகே சொன்னா அப்பதான் பக்கம் இதாண்டிட்டு பக்கத்துல ஊத்தலாமே நான் கேக்கு ரெடி பண்ணிட்டு அதுக்காண்டி தான் இதை இங்கால ஓரமா வைப்பம் அது இருக்கட்டும் இப்ப வந்து இதை நாங்கள் நல்ல இதா கரைச்சிருக்கோம் இந்த சாக்லேட் சாக்லேட் என்ன மாதிரி கரைஞ்சிட்டோம் இஞ்சி வேணும் மாயன் சாக்லேட் எப்படி இருக்கும் ஓ இப்படி கரைஞ்சிச்சு நான் கொஞ்சம் கூட கேளு என்ன சுடுதண்ணி இதுக்கு அப்பதான் ஃப்ரிட்ஜுக்கால நான் 1/2 மணி நேரத்துக்கு முதலே மாஜர் நிலம் எடுத்து வச்சுட்டேன் கரைஞ்சிட்டு நான் முக்கியமான பொருள் உண்டு காட்டையில என்னது நட்ஸ் எடுத்து வச்சாங்கல்ல அது இருக்கட்டும் காட்டு வந்து இது கை வச்சு கட்டிப்படாமல் கரைச்சி எடுக்கணும் என்ன இந்த மாயிரஞ்சு பாத்தீங்க திட்டா இருக்குல்ல அதெல்லாம் கட்டி இல்லாம வடிவா கரைச்சி எடுக்கணும் வடிவா கரைச்சி எடுப்பான் இது ஒரு வித்தியாசமான ரெசிபி நான் வந்து எல்லாரும் சொல்லுவேன் சாக்லேட் ப்ரௌனி எல்லாம் டேஸ்டா இருக்கும் ஆனா ஒரு நாளுமே நான் டேஸ்ட் பண்ணினது இல்ல ஒரு கிலோமீட்டர் முன்னாடி தான் நான் சாப்பிட்டு பார்த்தேன் என்ன வேற டேஸ்டா இருந்தது அப்ப நான் எனக்கு தெரிஞ்ச முறையில வந்து இன்னைக்கு நான் வந்து சாக்லேட் ப்ரௌனி வந்து செய்வோம்ண்டு ஆசைப்பட்டு சாக்லேட் எங்கள்கிட்ட வந்துட்டேன் அது இருந்தபடியா பக்கந்து செய்யறேன் மற்ற எல்லா பொருட்களுமே எங்கள்கிட்ட இருந்தது நாங்க சாக்லேட் பவுடர் எல்லாம் மாயிருந்தேன் மாயிரணுன்னு தான் கடையில வாங்கினேன் எனக்கு மற்ற பொருட்கள் எல்லாமே வீட்டை இருந்தது வீட்டை எப்போ பார்த்தாலும் இருந்தாலும் ஒன்று செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாம் இருக்கும் இப்போ மிஸ்டாவா இருக்கும் இருந்தபடியா தான் திடீர்னு நாங்க ஒரு ப்ரௌனி கேக் செய்வோம் வந்து ஆசைப்பட்டு அப்போ உடனே இன்றைக்கு வந்து அதுவும் லவர்ஸ் டே ஸ்பெஷலா வந்து நான் ப்ரௌனி தான் செய்து கொடுக்க போறேன் நான் வந்து ஒரு மாஜரின் பண்ணி கொடுத்தேன் ஓகே அப்படிவா கலக்கி எடுத்தீங்க போலியா அது அப்படியே இருந்து கலர் மாறிட்டு மாயரும் கொஞ்சம் இதாண்டிட்டோம் அது அப்படியே இருக்கட்டும் கீட்டா நாங்க இனி கேக்குக்கு மிச்சம் எல்லாம் தயார் செய்வோம் சரியா இருக்கட்டும் அது கீட்லயே இருக்கட்டும் ஓகே இப்ப நாங்க இந்த சட்டிக்கு தான் கேக் நான் அடிக்க போறேன் சேர்த்து அதுக்கு முதல்ல நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க பாப்பா இந்த சீனியை வந்து நல்ல பவுடரா அடிச்சு கொண்டு வரோம் சரியா 2 சீனியையும் கலந்துட்டு நல்ல பவுடரா இருக்கணும் அப்பதான் ஈஸியில கடையும் அதுக்காண்டிதான் சரி இப்ப வந்து சீனியை நல்ல பவுடரா அரைச்சு கொண்டு வந்துட்டேன் பவுடர் அரைச்சாச்சு இத இப்ப நீங்கள் வைப்பம் ஓகே அதோட பாத்தீங்கன்னு சொன்னா 2 முட்டை அங்க புளுக் இது வந்து எங்கட ஊர் முட்டை என்றபடியே எங்களுக்கு தெரியுமே நான் பழுதா போகாதுண்டு அதால நாங்கள்
புளிஞ்சு இதுக்குள்ள ஊத்தலாம், இல்லாட்டிக்கு பயம் கடையில வாங்கினா சொன்னா சில முட்டை கூடாம இருக்குன்னு தானே. அதுக்கு வந்து நாங்க புரிம்பா அடிச்செடுத்து தான் விடுவோம். அப்படி விடுவோம். கடையில வாங்கின முட்டை 2 முட்டையும் சில இடங்கள்ல டேட்டு போன முட்டையில அப்படி வச்சிருக்கோம் போனது. அதெல்லாம் நாங்க வேற இயற்கையில அடிச்சு ஊத்தி தான் எடுக்கணும். இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா நல்ல வடிவா கலந்து எடுப்போமா சீனிய முட்டை. ஓகே, வடிவா நல்லா அடிச்சு எடுக்கணும் வேணா, அப்பதான் அந்த கேக்குக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதுக்காண்டிதான் என்ன சொன்னா சீனியும் கறியோன்னு தானே முட்டையோட, அதுக்காண்டிதான். இப்ப வந்து நாங்க கணக்கவும் செய்யல தானே, முதல் தடவை கொஞ்சமா செய்து பாக்குறோம். ஓகே சக்சஸ் ஆயிட்டேன்னு சொன்னா நாங்கள் ஒப்பொருக்கா இருந்துட்டு ஆசைக்கு சாப்பிடலாம். டெய்லி சாப்பிட்டா பொறுப்பு வந்துடும். பொறுப்பு மேடம். சாக்லேட் எல்லாமே இந்த வீல சொல்லுங்க. அதான் அதான் சீனி வந்து கரையை மட்டும் நல்ல வடிவா அடிச்செடுத்தோம்னா சரி. என்ன சட்டி இறக்கி இங்க வருது. சட்டியில ஒரு பொடி இருந்தா எடுத்து கொண்டாடிக்கலாம். இந்த எல்லாம் தான் கேக் அடிக்கிறோம். இப்போ எல்லாம் மிஷினால அடிக்கிறோம். இந்த எல்லாம் கையெல்லாம் அடிக்கிறோம். தான் கேக் அடிக்க எத்தனை கிலோ அடிக்கிறோம். முந்தி கல்யாணம் விட சாதம் எல்லாம் பெரிய ஒரு வேசனை வச்சுட்டு பெரிய ஹாப்பியால அடிக்கிறோம். சட்டி பாத்தீங்க அங்க போகுது. நான் பிடிக்கிறேன். ஓகே, ஒரு அடிச்செடுத்து கொடு பார்ப்போம். ஓகே, இப்போ அடிக்கிற மிஷின் வந்து வேற கடியால் அடிச்சு நாங்கள் முட்டை கொஞ்சம் நல்லா அடிபடும். இந்த கடிக்கிற மாதிரி அவ்வளவு பொங்க தேவையில்லை. அந்த சீனி வந்து கொஞ்சம் கரையும். இப்போ மிக்சியில வந்து அடிச்சுதான் போட்டதை நான் கொஞ்சம் கரைஞ்சாதான் நல்லா இருக்கும். அதுக்காண்டி அமர்த்தும் போது அப்படிதான் அமர்த்தும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்யுதான். எப்படி ப்ரௌனி வேற போதோ தெரியாது. சூப்பரா வரும். வேற லெவல்ல வரும் பாருங்க. நீங்க ப்ரௌனிக்கு நாளைக்கு எல்லாரும் பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரௌனி கேப் செய்தாங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா முட்டையும் சீனியும் போட்டு நல்லா வடிவா அடிச்சு எடுத்துட்டோம். என்ன மிஷினால் அடிக்கல, கையாலே அடிச்சு எடுத்துட்டோம். ஓகே, இனி நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்பா. என்ன செய்யணும் எனக்கு தெரியும் உங்களுக்கு. இனி நாங்க இந்த கரைச்சி வச்ச சாக்லேட் இந்த சாக்லேட்ட இதை விடுவோமா. வித்தியாசமான கேக் எல்லாம் பார்ப்போம். என்ன விதப்பட்டாலும் சாப்பிட்றணும். டேரி மில்க் என்ன விலை? அதான் செய்யறதால சில இப்படி வருதுன்னு தெரியல எனக்கு. அதான் யோசனை. சொன்னாங்க அவனும் இல்ல, பேக்கிங் மிஷின் ஒன்றுமே இல்ல, பேக்கரியிலயும் கொடுக்கல. நான் வீட்டையே தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன். இருக்கட்டும். அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் பாத்தீங்க சொன்னா நாங்க எடுத்து வச்ச 100 கிராம் கோதுமை மா வேற. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா சாக்லேட் தூள் ஒரு 50 கிராம் அளவு போட்டா காணும். எனக்கு வந்து ஒரு அளவு தெரியும்னா அதுக்கு ஏற்ற போடுறோம். சரியா? தேவையான அளவு நாங்கள் போடுறோம். அதோட வந்து பேக்கிங் பவுடர், இந்த பேக்கிங் பவுடர் 1 கரண்டி சரியா போட்டுட்டு அடிச்செடுப்போம். அரித்தெடுக்கணும். வழியாக கொட்டுது. இந்த கட்டியல் இருக்குன்னு சில நேரம் அதுக்காண்டித்தான். சில வண்டுகள் இருக்கும். இங்க பாத்தீங்களா அந்த கட்டியல் எல்லாமே பாத்தீங்களா, அதுக்காண்டித்தான். ஓகே, இப்ப என்ன செய்யணும், நல்ல வடிவா கலந்து விடுவோம். சரியா? இப்ப நல்ல வடிவா கலந்தெடுப்போம். அதோட இதுக்கு கொஞ்சம் இது கிடாக்கு என்னது சாக்லேட் இந்த கரண்டியில ஒட்டினதான் அதை உருவ வச்சிருக்கேன். ஏன்னா இப்ப வந்து நல்ல வடிவா கலந்து விடணும். சரியா? அப்பதான் எல்லாம் சேரும் மொண்டா. நாங்க சாக்லேட் பவுடர் எல்லாம் போட்டு நாங்க தானே மொண்டா தெரிஞ்ச இப்படி விழுவணும். ஆக திக்கா இருக்க கூடாது. இந்த பருவத்துல இருக்கும்.
ஓ பாத்தீங்களா? அப்படி ஓகே. அது சூப்பர் கலரா வந்திருக்கு. சாக்லேட் பவுடர் எல்லாம் போட்டு அப்படிதான் வரும். நான் வந்து 90 கிராம் தான் இதுக்கு அளவு. ஆனா நான் 100 கிராம் போட்டேனா. எப்படி இருக்கு? நல்ல சூப்பரா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்கு. நீ என்ன செய்யணும் ரூபி? இதை நீ பேக்கர்ல ஊத்தணும் அப்படியே. சரி எல்லாம் அடிச்சிட்டு தான். ஓ சரி, இவ்வளவுதான் வேலை. இவ்வளவுதான் வேலை. இனி நாங்க பேக்கர்ல இதாண்டிட்டு நீங்க வேணுமெண்டா இதுக்கு சாக்லேட் போடலாம், நட்ஸ் போடலாம், என்னெல்லாம் போடலாம். நான் கொஞ்சம் நட்ஸ் எடுத்துருக்கேன், நான் மேலால தூவ போறேன். ஓகே. தட்டுல ஊத்திட்டு தான் நட்ஸ் போடணும். ஓ இங்க நல்ல இருக்கு. இப்ப நாங்க இந்த தட்டுக்கு ஊத்துவோம். சரியா? ஓகே. நாங்கள் எல்லாம் இறக்கி வைப்போம். இதெல்லாம் தேவையில்லை. ஓகே. இந்த தட்டுலாம் நாங்க இன்னைக்கு ஊத்த போறோம். என்ன போறேன்? அரைவாசிக்கோ இல்ல ஃபுல்லாவோ? ஃபுல்லா தான் ஊத்துவோம். எப்படி வருது? இப்படி பானோட ஊசிட்டு சாப்பிட அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். என்ன இப்படி வந்திருக்கு வடி வடி நல்ல கலர்ல அப்படி நல்ல துண்டு துண்டா அப்படி அப்படி இருக்கு பாருங்க. வேற லெவல்ல இருக்கு. எங்களுக்கு புரோனி கேக்கெல்லாம் கடையில் வண்டி சாப்பிட இல்லாது. எங்களுக்கு இப்படி நாங்கள் செய்துட்டோம்னா எங்களுக்கு தேவையான அளவு வரும். என்ன என்ன செய்யுங்க? நல்ல வடிவாக கொடுக்குறேன். அப்பதான் நல்ல சைட்டு வேலை அப்படி அப்படி லெவலா மட்டன் தட்டுறீங்க? லெவலா மட்டன் தட்டிட்டேன். சாந்தா என்ன மட்டன் தட்டலாம்? டிசைன் போடுவா. என்ன டிசைன் போட போகுது? சும்மா அப்படியே சும்மா இப்படி டிசைன் போட நல்லா இருக்கும். அதுக்காக டிசைன் வடிவுக்கு. ஓகே ஓகே போட்டாச்சு. என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொன்னா இது கொஞ்சம் பாதாங்க இருந்துச்சு விட்டேன். சரியா? அதை சும்மா மேலால போட்டு விடுவான். தூவி விட போறீங்க? தூவி விட போறேன். அதோட ஒரு டேரி மில்க் எடுத்து வச்சேன்னா அதை மேல வச்சு விட்டா நல்லா இருக்கும். முதி வேற டேஸ்டா இருக்கு. அதுக்காண்டி அது சேர்ந்து செய்தா அப்புறம் மேல வச்சாதான் இப்படி வச்சாதான் நல்ல. அப்பதான் இந்த உருக நல்லா வேற. அதுக்காண்டி ஏதோ வித்தியாசம்லாம் ஏதோ கேட்கலாம் செய்யுது. இந்த மாதிரி எனக்கு சரி. இப்ப நாங்க என்ன செய்வோம்னா இந்த பாதாம் இருக்குதானே இந்த மேலால போட்டு விடுவோம். அப்படியே லேக்கா தூவி விடுவோம். சரியா? பவுடரா போயிட்டு அதான் நல்லா இருக்கு. அதான் சாப்பிட்டா அப்படியே தெரியும். நறுவடா அப்படியே அந்த மூளை போடுங்க. சரியா? ஓகே. எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் ரெடி. இப்ப பாத்தீங்க சொன்னா எங்களோட ப்ரௌனி கேக்கு வந்து சூப்பரா வந்து எல்லாம் தயார் செய்துட்டோம். இனி பேக் பண்ணி எடுக்கிறதா மேல. என்ன அது என்னென்ன பேக் பண்ணி எடுக்க போறோம். அவனுக்கு விட வைங்க. எங்களோட அவன் வந்து இன்றைக்கு தான் நாங்க வந்து புதுசா வாங்கி இருக்கிறோம். அந்த அவன்ல தான் நாங்க இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைமா ப்ரௌனி செய்ய போறோம். என்ன முதல் தடவையா நாங்கள் ப்ரௌனி கேக் தான் இன்றைக்கு வந்து செய்ய போறோம். அவன்ல வந்து வச்சு நாங்க செய்ய போறோம். ஓகே, நாங்க கொண்டு வைப்போம் முதல்ல. சரி. இதுதான் பாத்தீங்கன்னு சொன்னா புது அவன். என்ன அவனோ என்னன்னு சொல்றாரு என்ன தெரியல. அது இதுல வச்சுதான் நாங்க இப்ப பேக் பண்ண போறோம். இந்த பானைக்குள்ள ஒரு கனமான பாத்திரம் இருந்தா பேக் பண்ணலாம்னு சொல்லிச்சுனவே நல்ல. அப்ப நானும் அதே போல கொஞ்சம் மண் போட்டு வச்சுக்கிறேன். கீழேன்னு சொன்னா கீட்டா சொல்லி நல்ல கீட்டா ஆமல நெருப்பு கொளுத்தி விட மண் வந்து நல்ல கீட்டா ஆகும். நல்ல கீட்டா ஆகுறோமே. நாங்க இந்த பாத்திரத்தை வந்து நல்ல கீட்டா ஆகணும். கீட்டா ஆன பிறகு கீட்டா ஆயிடா சுடுவதா இன்னும் நல்லா கீட்டான பிறகு வந்து பிரிச்சு விடணும். சரியோ? எரிய வைக்க கூடாது. எரிஞ்சு வச்சா கேக் வந்து கீழால எரிஞ்சிடும். இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு உள்ளுக்கு அந்த எங்க ரேட் தட்டி இருக்குதானே
அதை வச்சுட்டு மேலால மூடி விட்டு ஒரு 20 நிமிஷத்தால கேக் வந்து நல்லா வெந்து வரும். இதுக்கு வச்சுதான் நாங்க கேக் பேக் பண்ண போறோம். கொஞ்சம் சூடாயின பிறகு நான் கேக் தட்டை கொண்டு வந்து இதுக்குள்ள வைப்பேன். சரியா? ஓகே. இப்போ என்ன செய்யணும்? இப்போ வந்து ஸ்டாண்ட வைப்பேன். ஓகே, ஸ்டாண்ட வைங்க, வடிவா வைங்க. சரி, நிறுத்தி வைங்க, வடிவா. அவன் ரைட் ஒரு பக்கம். சரியா? இது நாங்க சும்மா அந்த பலப்புக்கு தான் வைக்கிறது. வச்சுட்டு இப்போ எங்கட கேக் தட்டை வைப்பேன். சரியா? ஓகே. கேக் தட்டை வடிவா சென்டர்ல வைக்கணும். இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்லை. அது கீட்டா தட்டு தானே நாங்க வைக்கிறோம். அதுக்காண்டிதான் மண் போட்டுக்கிறோம். இப்ப நேரடியா வந்து எங்கட பானை சூட்டுல வந்து படாது. மண்ணுல சூடுதான் இந்த கேக்குக்கு வந்து மண் சூடுபடும். ஓகே, நாங்க இப்ப மூடி விடணும். இது ஒரு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் செல்லும் இந்த கேக் பேக் பண்ண நினைக்கிறேன். இடையே திறந்து பார்க்கணும். 1/2 மணி நேரம் கூடினாலும் பரவாயில்ல. தட்டை எடுத்து நாங்க முதல்ல தட்டை மூடி விட்டா தான் அந்த சூடு உள்ளே இருக்கும். இப்ப இந்த தட்டால மூடி விடுவேன். சரியா? ஓகே, மூடி லீக் வராம மூடணும். சரி, ஓகே. இப்ப மூடியாச்சு. எனக்கு கேக் வந்து பேக் ஆகட்டும். ஓகே, மூடியாச்சு. எனக்கு வந்து கேக் பேக் பண்றதான் வேலை. என்ன இப்ப பேக் பண்ணது டேல நாங்க திறந்து பார்ப்போம். அடுப்பு வந்து ஆக எரிய கூடாது. என்ன ஒரு அளவான சூட்லதான் இருக்க போகுது அடுப்பு. என்ன சொன்னா ஆக எரிச்சு விட்டோம்னா கீழே வந்து கேக் வந்து எரிஞ்சிடும். அதாலதான் அதுக்குள்ள எரியாது. சொன்னா தட்டு வச்சிருக்கேன். மண்ணும் கீட்டா நல்ல கீட்டா வராதுன்னு சொல்லுங்க. இந்த பானை வந்து மண் போட்டுக்கிறோம் தானே உள்ளுக்கு, பானைக்குள்ள எரியாது. ஓரளவான சூட்லதான் இப்ப இந்த கேக் வந்து பேக் ஆக போகுது. ஓகே, நான் இப்ப திறந்து பார்க்க போறேன். இருக்கா கேக் இப்பதான் பொங்கி கொண்டு வருது. இந்த கேக் என்ன பொங்குது, என்ன தெரியுது இல்ல? பொங்குது, நல்லா இருக்கு. என்ன மூடி விடுவோம். அப்படிதான் நல்லா பேக் ஆகும். இப்ப நானும் இருக்கா திறந்து பார்க்க போறேன். என்ன சொன்ன பயன்தானே, அதுக்காண்டிதான் திறந்துறேன். எல்லாம் வந்துருக்கு. இப்பதான் வேகி வருது. இன்னும் வேகே இல்ல. பாத்தீங்களா? இப்பதான் பொங்குது. அந்த மாதிரி வருது. மூடி வைங்க. ஆனா ஒரு 20 நிமிஷம் இருக்கு. நாங்க கொஞ்சம் கீட்ட குறைச்சி வச்சிருக்கோம். நீங்க முதல் சொன்னீங்கல்ல வாசம் அம்மாடி நல்லா பொங்கி வந்திருக்கு. நீங்க அந்த சாக்லேட் பாருங்க இப்படி உள்ளுக்கு போயிட்டு இருந்து மூடுங்க. சூடு இறங்கிட்டு மூடி வைங்க. மூடி வைங்க. எங்களுக்கு வந்து இந்த சூட்டுலயே வந்துதான் இதன் போகணும். மண் சூட்டுல ஈக்கிலால குத்தி பார்த்தா ஒட்டக்கூடாதாம். அந்த கேக்ல இருக்குல்ல, ஈக்கிலால ஒட்டக்கூடாது. இது ஒட்டுது இல்ல, ஈக்கு இல்ல, ஒரு ஒட்டாமே இருக்கு. ஏன்னா எங்களுக்கு தெரியும். நீங்க இப்ப பாத்துருப்பீங்க. நாங்க கேக் வந்து சூப்பரா பொங்கி இருக்கு. நான் நினைச்சு குடி பாக்கல இப்படி பொங்கி வருவாண்டு கேக் இப்படி வச்சு. என்ன சொன்னா நாங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் தானே நாங்க இப்ப வீட்டுல இப்படி கேக் பேக் பண்றது. அதுவும் ப்ரௌனி கேக். நார்மல் கேக் ப்ரௌனி. அப்ப வச்சிருக்குன்னு இப்பதான் பொங்கி கொண்டு வருது. நம்ம வேகல சொன்னா நான் ஈக்கிலால குத்தி பார்த்தேன்னா அந்த ஒட்டுது ஈக்கில்ல. ஆனா என்ன கொஞ்சம் வேகணும். ஆனா 20 நிமிஷம் ஆச்சுது நாங்க வச்சு. அதே லேட் ஆகுதுன்னு சொன்னா மண்ணெல்லாம் கீழே போட்டுருக்கலாம். இப்ப கீட்டு வந்து அவ்வளவு கூட நாங்கள் எரிக்கல அடுப்பேன். அப்படி எரிச்சாச்சு நான் கீழால எரிஞ்சிருமோன்னா நோமலா தான் எரிச்சு விட்டுருக்கோம். வேணா அப்ப இந்த மண்ணுல சூடு குடிச்சுதான் அதான் இந்த மண்ணுல சூடு பிடிச்சுதான் தட்டுக்கு வந்து பிடிக்கும். அதால கொஞ்சம் லேட் ஆகுதான். அப்படியும் 1 மணி நேரம் மாமன் நினைக்கிறேன். என்ன 1 மணி குறையதான் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அரைவாசி வடிவா வெந்துட்டு போல இருக்கு. ஓகே ஆயிருமே. என்ன ஒரு 1/4 மணி நேரத்துல கேக் ரெடி ஆயிரும் நினைக்கிறேன். நான் வந்து மாவெல்லாம் வெயிட் பண்றேன். ஆனா உடனே சாப்பிடல. அதை எடுத்து ஆற வச்சுட்டு தான் சாப்பிடணும். ஒரு 1/2 மணி நேரம் போல இதை எடுத்து ஆற வைக்கணும். ரூபிக்கு சரியான புழு. என்னன்னு சொன்னா கேக் இப்படி வந்துட்டேன்னு சொல்லி பாக்காங்க பாருங்க. சரி பாப்பமே என்ன பேக் ஆயினோன்னு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சரியா 1 மணி நேரம் கேக் பேக் பண்ணி சரியா 3:30 வச்சுட்டாங்க. இப்ப 4:30 ஆச்சுது. இப்ப வந்து கேக் வந்து வெந்துட்டு நாங்க அப்படி இறக்கி பானையோட கொஞ்சம் சூடாட வைக்கணும். அதே என்னன்னு சொன்னா இந்த கொஞ்சம் ஆறணும் தானே. ஆறுனப்புறம் தான் அந்த பானைகளால சட்டையை மடுக்கலாம். அதனால நாங்க பானையை தூக்கி கீழே வைப்போம். அதுக்கு முன்னாடி திறந்து காட்டுறோம் வாங்க. சரி கேக்க பாப்போம். கேக் எப்படி இருக்கு? அந்த மாதிரி வந்திருக்கு.
சூப்பரா வந்திருக்கு, நல்ல வாசமா வந்து. வாசமா இருக்கு. ஆனா இது வந்து அந்த பிளாக் சாக்லேட் போட்டா நல்ல கருப்பா வரும் போல இருக்கு. ஏன்னா இது வந்து டேரி மில்க் தானே, அதான் அந்த ஒரு வித்தியாசமான கலரா இருக்கு. ஆனா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, வாசமா இருக்கு. பாத்தீங்கன்னா சொன்னா அந்த சாக்லேட் வச்ச இடம் நாங்க முதல் வைக்கல, சாக்லேட் வைக்கல மேல அலை இருந்தோம். இப்ப பாருங்க சாக்லேட் எங்க இருக்கு. இப்ப பாருங்க, நான் ஈக்கிலால குத்தி காட்டுறேன். என்ன இதுல வந்து ஒட்டுப்படாது, ஒட்டுப்படாம இருக்கும். ஒட்டே வடையில பாத்தீங்களா? இல்லாட்டிக்கு இந்த ஈக்கில வந்து ஒட்டுப்பட்டு கொண்டு வரும் கேக் வந்து. இதை வந்து எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஆற வைக்கணும். அதுக்கு முன்னாடி நாங்க பானியோட தூக்கி கீழே வைப்போம். சரியா? ஓகே. இதுக்கு வச்சாச்சு. பாருங்க, இப்படி மூடி விடுவாங்க கொஞ்ச நேரம். அப்படியே வைக்க போறீங்களா? ஓ, நான் சொன்ன அந்த கீட்டில கொஞ்ச நேரம் இதான் வாசமா இருக்கு. எங்கட கேக் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க இப்படி பேக் பண்ணிருக்கோம். சரி, ஓகே, மூடி விடுங்க. மூடிடுங்க. அப்படியே இந்த சூட்ல பானை இந்த சூட்ல இருந்து அப்படி கொஞ்சமாச்சு நல்லா இருக்கு. ஓகே, எங்கட ப்ரௌனியை வந்து இப்ப நாங்க பானைகளால தூக்க போறோம். சூப்பரான சுவையான ப்ரௌனி ரெடி. ப்ரௌனி கேக் ரெடி. அதுவும் டேரி மில்க் ப்ரௌனி. ஓகே, எடுங்க. என்ன ஹீட்டா இருக்கு தெரியுமா? சுடுதே. சுடு சரியா? துணி எடுத்தான் பிடிக்கணும். பாரு, என்ன கீட் தானே, பானையும் கீட்டு, கேக்கிங் கீட். ப்ரௌனி கேக் எப்படி வந்திருக்கு பாருங்க. சுடுது பாருங்க, எங்கட ப்ரௌனி கேக். அது டேரி மில்க் ப்ரௌனி. டெய்லி மில்க் ப்ரௌனி கேக் சரியா சூடா இருக்கு. அதான் துணி வச்சு பிடிச்சிருக்கு. செம்ம வாசம். அந்த பேக்கரியில போன ஒரு வாசம் வேணும், அப்படி இருக்கு. தட்டு வந்து சரியான சூடு. அதான் சீர வச்சிருக்கு. நொடுக்கப்பட்ட பாடண்டா, அந்த விரல்லாம் சுட்டுட்டு நல்ல பேக் ஆயிருக்கு. இனி வந்து ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு தான் பட்டணும், அப்பதான் நல்லா இருக்கு. ஓகே, நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி பானையில நான் மண் போட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் இத்தனை வருஷத்துல நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வீட்டை பேக் பண்ணிருக்கேன். இவ்வளவு நாளும் வந்து கேக்கோ கச்சா மிஸ்கரி எல்லாம் பேக்கர்ல ஒண்ணு தான் பேக் பண்ணாங்க. இனி வந்து எனக்கு தெரியும், நான் வீட்டுக்கு போய் பானைகளே வச்சு பேக் பண்ணுவேன். எங்களுக்கு தேவையான உடனே கேக் அடிச்சு சாப்பிடலாம் ஈஸியா. ஓகே, சூப்பரா வந்திருக்கு. நேரத்துக்கு நாங்க வந்து பேக் பண்ணி சாப்பிடுவோம். இது வந்து 1/2 கிலோ கேக் வரும். 1/2 கிலோ தட்டு தானே? 1/2 கிலோ வரும். 1/2 கிலோ காக்கு 1/2 கிலோ. இப்ப எல்லாம் மிஷினரியில வந்து எல்லாம் பேக் பண்றது. நாங்க வந்து என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னா வித்தியாசமா வந்து பேக் பண்ணி இல்ல. சில பேர் வந்து ப்ரெஷர் குக்கர் அதுல கேஸ் அடுப்புல வச்சுதான் பேக் பண்றது. நாம வந்து பெரிய கிடாரத்துக்குள்ள வச்சு மண், நாங்க வந்து டாசர்ல மண் போட்டு, டாசர் இல்ல இது கிடாரம், கிடாரத்துல மண் போட்டு நாங்கள் நெருப்பு தணல் மூட்டி அதுல வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். அது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்த ப்ரௌனி வந்து சூப்பரா வந்திருக்கேன். நான் நினைச்சு கூட பாக்கறேன். அந்த மாதிரி வேற லெவல்ல நல்லா பொங்கியும் வந்திருக்கேன். நான் நினைச்ச மாதிரி இல்ல அந்த மாதிரி வந்திருக்கு. நான் நினைச்சேன், நான் பயப்பட்டு நான் கொஞ்சம் செய்யறதுக்குன்னு சொன்னா இதுக்குள்ள வச்சு எடுக்க எப்படி வருது கேக்குன்னு தெரியா. நான் சூப்பரா வந்திருக்கேன். நீ ஆற வைக்கணும். சரியா? சூடா இருக்கு. ஆற வச்சுட்டு உங்களுக்கு வட்டேக்க நான் காட்டுறேன். வேணா எப்படி இருக்கு பாதாம் சாக்லேட் வேணும், அப்படியே முழுசா இருக்கு. அந்த மாதிரி வந்திருக்கு. எத்தனை ஈக்கிலால குத்தி பாத்துருக்கேன்னு சொல்லி பாருங்க. எத்தனை தடவை 10 ரூபா இருந்திருப்பேன். அந்த மாதிரி வந்திருக்கு ப்ரௌனி கேக். என்ன கேக் இது வந்து என்னன்னு சொன்னா பிளாக் சாக்லேட்ல சேர்ந்தா கொஞ்சம் கலர் வந்து கூட வந்திருக்கு. இது வந்து டேரி மில்க் தானே, அப்ப அது இது வந்து மில்க் சாக்லேட் தானே. போட்ட நட்ஸ் எல்லாம் வந்த மாதிரி இருக்கு. பாதாம் தான் போட்டாங்க. வீட்டு இருந்த பாதாத்தை நான் சிச்சு போட்டுட்டேன். ஓகே, சரி, ஓகே. நாங்கள் ஆற வைப்போம். ஆற வச்சோடனே எடுத்து வெட்டி காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்கிட்ட ப்ரௌனி கேக் வந்து நல்லா ஆறிட்டு நாங்கள் எடுத்து வெட்ட போறோம். சரியா? வெட்டி டேஸ்ட் பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்கு முதல்ல என்ன செய்யணும், இந்த ரேல இருந்து கேக்க எடுக்கணும் வெளியில. பட்டர் ஊசினோட ஈஸியா வருது. என்ன அது வந்து இந்த வடிவா எடுக்கணும். சைட்டு இல்ல மொறு மொறு இருக்கேன். இது என்ன சொல்லுங்க, அந்த சாக்லேட் என்ன அந்த இதெல்லாம் அப்படி வடி எப்படி இருக்கு ப்ரௌனி கேக்?
செய்திருக்க சாப்பிட்டு பார்க்க போறேன் டேஸ்ட் பாக்குறேன்னா இது என்ன சொல்லுங்க அந்த கேக்ல அந்த மேல் பொழுதில்ல வடிஞ்சிருந்த அது நல்லா தான் இருக்கு சாக்லேட் கேக்கு தான் நாங்க முக்கியமா டேஸ்ட் பார்க்கணும். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்டா கேக்க நல்லா வெட்டுவோமே நம்ம தான் மட்டுங்க இந்த பீஸா பட்டிடுங்க பாப்போம். அல்ல இது அளவான பீஸ்ல வெட்டுவோமே நம்ம இந்த பீஸ் காணும் இது கீறி பட்டு இதே நான் சொன்ன சாக்லேட் தான் கீறி பட்டுங்க. சரியா சரியா இதே ஒரு பீஸ் போடுவோம் சரியா சரி இனி மற்ற பக்கம் இல்ல சூப்பரா தான் வந்திருக்கேன் நாங்க நேற்று மாதிரி இல்லை அந்த மாதிரி வந்திருக்கு. நல்லா தான் இருக்கு நல்ல சாஃப்டா தான் இருக்கு வட்டிக்கே தெரியுது. சரி இப்ப கேக் எல்லாம் வட்டியாச்சு. ஓகே துண்டு போட்டாச்சு. இனி என்ன செய்ய போறீங்க? இனி வந்து ஒரு பீஸ் எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியதா. ஓகே சாப்பிட்டு காட்டுங்க ஒரு துண்டு எடுத்து. ஓகே அப்படியே எப்படி வேணுங்க ஒரு பீஸும் வேணுங்க எப்படி இருக்கான்னு எப்படி இருக்கு கேக் சூப்பர். அப்படி சாப்பிடுங்க. என்ன சொல்லுது? நல்லா இருக்கு. ஆமா இனிப்பெல்லாம் அவ்வளவு கணக்கா இருக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. அப்படியே டேர் மில்க் இந்த வாசமா தான் இருக்கு. அப்படி அவிஞ்சிருக்கு கொஞ்சம் கூடி அந்த ஒட்டு தன்மையில சில பேர் சொல்றல கேக் வந்து உள்ள ஒட்டுமண்டு வேணுங்க இந்த கையில வேணுங்க ஒரு கொஞ்சம் கூடி ஒட்டவே இல்லை சூப்பரா வந்துருக்கு கேக். நீங்க சாப்பிட்டு நீங்க சாப்பிடுங்க. இனிப்பு வந்து நல்ல கணக்கா இருக்கும். ஆனா என்ன சொல்லுங்க உள்ளுக்கு நாங்க நட்ஸ் போட்டுக்கலாம் தெரியுமா போட்டுருந்தா அதை கடிச்சு சாப்பிட்டு டேஸ்ட் ஆகும். நாங்க மேல தானே போட்டுக்கலாம் வேணும் சொன்னாங்கிட்ட கொஞ்சம் பாதம் தான் இருந்தா அப்ப மேல அப்படியே தூவி விட்டுதான் இதுக்கு உள்ளுக்கு இந்த கஜு எல்லாம் போட்டா நல்ல டேஸ்ட் ஆகும். ஆனா இதுவும் நல்ல சூப்பராகவே இருக்கு. சூப்பரா வலிச்ச முடியுது சூரியன் வலிச்ச மாதிரி நல்லா அவிஞ்சிருக்கு நல்லா இருக்கும். அதே ரெண்டு மறுபடியும் அந்த கேக் மேல கேண்டோஸ் இல்லோ அதான் அப்படி இருக்கும். ஆமா தேத்தன் முகத்துக்கு வெளிச்ச வாடிக்க மஞ்சள். ஓகே நான் சாப்பிட்டு பார்க்க போறேன் கேக் எப்படி இருக்கு. அப்படி இனிப்பெல்லாம் கணக்குல கூட இல்லைன்னா அந்த மாதிரி முடிவு சொல்லிடும் மனம் நல்லா இருக்கு. நான் ஒரு நாளைக்கு அந்த பிளாக் சாக்லேட் என்ன சாக்லேட் இருந்தது ஏதோ சாக்லேட் இருந்துச்சு நம்ம டார்க் சாக்லேட் அதுல செய்து பார்க்கணும் ப்ரௌனி அவ்வளவு ஈஸியா செய்யலாம் வேணாம் இதே போல நாங்க வீட்டிலேயே செய்ய பழகிட்டோம் எங்களுக்கு அவழ்ந்த வேலை ஒன்று வேலை சூப்பரா வீட்டிலேயே பேக் பண்ணி ப்ரௌனி செய்யலாம். வீட்டிலேயே இலகுவான முறையில நாங்க வீட்டையே வடிவா ப்ரௌனி செய்து சாப்பிடலாம். ப்ரௌனி கேக் வந்து நாங்க செய்திருக்கிறோம். இனி நாங்க என்னென்ன செய்ய போறோம் கச்சா பிஸ்கெட் அப்படி நார்மலான பட்டர் கேக் எல்லாமே செய்யலாம். எல்லாம் செய்யறோம்னு சொன்னாலும் நாங்க வீட்டையே செய்து சாப்பிடலாம். ஓகே இனி என்ன செய்ய போறீங்க? இனி ஒரு பீஸ் எடுத்து கடுக்க போறேன். ஓகே எடுத்து அடுக்குங்க. அம்மா தேத்த நீ முத்த போறா. நானா நெச்சும் பாக்குறேன் நல்ல சாஃப்டா இருக்கேன். அடிக்கடி எடுத்து வச்சாதான் நல்லது எடுத்து சாப்பிட ஈஸியா இருக்குமே. நாங்க நினைச்சது நல்லாவே வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் செய்த கேக் அது ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இப்படி குக் இதுல செய்யறோம் பானைக்கு வச்சு எனக்கு அதுதான் பெரிய புதினமா வேறு எனக்கே புதினமா கேக் நான் செய்த கேக் இப்படி வந்திருக்கேன். எனக்கு ஒரு பயம் இருந்தது தான் உள்ளுக்கு அவிதான் சில நேரம் அந்த களி மாதிரி இருக்கிறது இல்ல உள்ளுக்கு இருக்குமோனா நான் நல்லாவே வந்திருக்கும். சூப்பரா வந்திருக்கு. நல்லா பார்க்கவே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லி பாருங்க. கொஞ்சம் அந்த அவியாத அந்த பச்சை தன்மைன்றதே இல்லை
இதெல்லாம் சாக்லேட் அப்படியே இருக்கு. சாக்லேட் எல்லாம் அப்படியே இருக்கு எல்லாமே அப்படியே இருக்கு. இந்த சாக்லேட் செம்மையா இருக்கு. இங்க பாருங்க சாக்லேட். அந்த மற்ற இந்த முட்டை வாசம் பண்றதும் இல்ல முட்டை விட ஆனா முட்டை விடாமலும் செய்யலாம் ப்ரௌனி இருக்கலாம். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் வேற லெவல்ல இங்க பாருங்க இந்த பேப்பர்லயே பாருங்க பேப்பரை பாருங்க அப்படி இருக்குது. இப்ப பச்சையா இருந்தா அந்த பேப்பர்ல வந்து எடுபடாது. என்ன எடுபடாது ஒரு கேக் வந்து ஒட்டி கொண்டு இருக்கு. இது நல்லது இந்த சரி ஓகே அப்பா சாப்பிடுவேன் என்ன சாப்பிடுவேன். சரி. இந்த பேப்பர் இது இருக்குல்ல இது அப்படி வலிச்சு சாப்பிட்டா வேற ஒரு டேஸ்டா இருக்கு. எனக்கு வந்து எப்பவுமே அந்த கரை கேக் தான் பிடிக்கும். மாமா என்ன சொல்லிட்டு போறேன்? நல்லா இருக்குன்னு போறேன். நல்லா இருக்குன்னு போறேன். நீ வீட்டை போதே கேக் தான். நாங்க வீட்லயே எங்களுக்கு ஆவணம் தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல ஈஸியா கேக் செய்யலாம். அதுவும் ப்ரௌனி ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் செகண்ட் டைம் வந்து ப்ரௌனியே சாப்பிடுறேன். ஒருக்கா தான் சாப்பிட்டுருக்கேன் ப்ரௌனி கேக். ரொம்ப செய்ய வலிக்கிட்டு கடைசி தான் செய்ய டைம் கிடைச்சது. என்ன நல்லா இருக்கும். வேற லெவல்ல இருக்கு. இதே போல நீங்களும் ப்ரௌனி கேக் செய்து சாப்பிட்டு பாருங்க. வீட்டுல அப்படி ஒரு பானை இருந்தா அதுக்கு மண்ணை போட்டுட்டு அப்படி தட்டு வாங்கிட்டு பேக் பண்ணி பாருங்க சூப்பரா வரும். ஓகே நாங்க இப்ப வந்து சூப்பரா ப்ரௌனி கேக் செய்து அதை வெட்டி சாப்பிட்டு பார்த்துட்டேன். வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. நீங்களும் இப்படி ப்ரௌனி செய்து வீட்டிலேயே செய்து சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல்ல இருக்கு. ஓகே நாங்களும் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம். என்ன கூடாக உங்களை நாங்க சந்திக்கிறோம். பாய் பாய் உறவுகளே.